நம்ம இந்தியாவில் எப்போ வீடை வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்குமான டவுட்ஸ். நம்ம ஜாப்க்கு போனதுமே இமிடியேட்டாக வீடு வாங்கணும், அது ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பிள், இல்லைன்னா நம்மளுடைய சொசைட்டி ப்ரெஷர், இல்லாட்டி நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க வீடை வாங்கினாதான் உனக்கு மேரேஜ் ஆகும், இதெல்லாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பவுமே உங்களுடைய இன்கமில் அட்லீஸ்ட் நம்ம 30 to 40% இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நம்ம வச்சிருக்கோமான்னு பாருங்கள். நம்மளுடைய ஏஜ் 28லேருந்து 32 வரையும் நீங்கள் வீடு வாங்குற திங்கிங் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா 32 அண்ட் அபவ் தான் நம்மளுடைய வீட்டுக்கான ஒரு ஸ்டெபிளைசிங். நம்ம எங்கே நம்ம லைஃப் இருக்கோம், நம்மளுடைய ஜாபோடைய கெரியர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஓவர் த பீரியட் 32 ஏஜ்க்கு மேலே தான் தெரியும். செகண்ட் திங், உங்களுடைய இஎம்ஐ மோர் தென் 30%க்கு மேலே போகக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணிட்டு வீடு அப்படிங்கிறது என்னைக்கும் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் க்ரோ ஆக முடியுமே தவிர நீங்கள் ப்ரீ மெச்சூர் இஎம்ஐயில் போய் எங்கேயும் லாக் ஆகிடாதீங்க. அப்போதான் உங்களுடைய சொசைட்டி ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஃப்ரீடம் என்ன அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்குங்க.